ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அது மட்டும் இல்லாமல் கடந்த சில காலங்களாக பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த ஒரு கஷ்டங்களும் துன்பங்களும் பார்த்தீங்கன்னா தீரக்கூடுமா, இல்லை மீண்டும் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா தொடரப்போகிறதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோங்க. பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கன்னிராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு திட்டமிடல், பொறுமை மற்றும் அறிவாற்றலின் மூலம் வெற்றியை பெற்றுத்தரும் அதனுடைய காலகட்டங்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதன் பகவானினுடைய ஆதிக்கங்கள் பெற்ற இந்த ராசிக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் முடிவெடுக்கக்கூடிய திறனுங்களுமே பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் வெற்றிகரமாக நிறைவேறும். வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளானது உருவாகும் காலமாக பார்த்தீங்கன்னா இந்த காலத்தை சொல்லலாம். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள், பொறுப்புகள் எல்லாமே உருவாகக்கூடிய காலமாக இந்த மாதத்தை பார்த்திங்கன்னா ஒப்பிட்டு சொல்லலாம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அதிகமாக சிந்திக்கக்கூடிய பழக்கம் மன அழுத்தத்தை உங்களுக்கு ஏற்படுத்தலாங்க. எனவே தேவையற்ற கவலையை கொஞ்சம் தவிர்த்து உங்களுடைய தற்போதைய சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்வது நல்ல பலனையை கொடுக்கும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரினுடைய ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். அதே போல் கன்னிராசிக்காரர்களினுடைய தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இப்பொழுது பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பணியில் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் முன்னேற்றமான காலமாக இருக்குங்க. அலுவலகத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றும் நேர்மைக்கு பாராட்டானது கிடைக்குங்க. புதிய பொறுப்புகளானது வழங்கப்படலாம். பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுகள் தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த நிறுவனங்களில் இருந்து அழைப்புகளானது வரலாம். தகவல் தொழில்நுட்பம், கல்வி, கணக்கியல், மருத்துவம் மற்றும் நிர்வாகத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறந்த ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படும் அப்படின்னு தாங்க சொல்லணும். வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா வியாபாரிகளுக்கு இப்பொழுது புதிய வாடிக்கையாளர்கள் கிடைத்து வருமானங்களானது அதிகரிக்குங்க. புதிய கிளைகள் தொடங்குதல் அல்லது தொழில் விரிவாக்கங்கள் செய்ய நல்ல ஒரு நேரமாகவே இருக்கும். இருப்பினும் கூட முதலீடுகளில் அவசரம் காட்டாமல் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அதே போல் உங்களுக்கு பணவரவு மற்றும் பொருளாதார நிலைகளானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பணவரவானது உங்களுக்கு சீராக இருக்குங்க. பழைய நிலுவைத் தொகைகள் கிடைக்க வாய்ப்புகளானது உள்ளது. சேமிப்புகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். நிலம், வீடு அல்லது தங்கம் வாங்க நினைப்பவர்களுக்கு சாதகமான சூழலானது உருவாகும். ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப அவசியங்க. அதே போல் குடும்பத்தினுடைய எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு நிதி திட்டமிடல் செய்தால் உங்களுக்கு நீண்ட கால பலனே பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுடைய குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே புரிதலானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. குழந்தைகளினுடைய முன்னேற்றங்கள் பெருமையை கொடுக்கும். அதே போல் பெற்றோரினுடைய உடல் நலத்தில் சிறிது கவனத்தை செலுத்துவது ரொம்ப நல்லது. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்களானது அமையக்கூடிய வாய்ப்புகளானது உள்ளதுங்க. உறவினர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகளானது நீங்கி உறவுகள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது வலுப்படும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகளும் உள்ளது. மாணவர்களுக்கு இது மிகவும் சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும். படிப்பில் முழு கவனங்கள் செலுத்த முடியும். போட்டித் தேர்வுகள், அரசு வேலை தேர்வுகள் மற்றும் உயர்கல்விக்கான முயற்சிகளில் வெற்றிகளானது கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. புதிய திறன்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வங்களானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே போல் ஆரோக்கியங்கள் என்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போது இந்த மாதத்தில் இந்த காலகட்ட நேரங்களில் கன்னிராசிக்காரர்களினுடைய உடல்நிலை பார்த்திங்கன்னா பொதுவாகவே நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள், வயிற்று உபாதைகள் அல்லது மன அழுத்தங்களானது பார்த்திங்கன்னா ஏற்படலாங்க. நேரத்திற்கு உணவு சாப்பிடுவது, போதுமான தண்ணீர் அருந்துவது மற்றும் யோகா தியானங்கள் செய்வது ரொம்ப நல்லது.
தினமுமே சிறிது நேரங்கள் பார்த்திங்கன்னா நடைபயிற்சி மேற்கொள்வது உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சியை கொடுக்கும். அதே போல் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 மற்றும் 6 ஆகிய எண்கள் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை வழங்கும். புதிய முயற்சிகள், தொழில் ஒப்பந்தங்கள் மற்றும் முதலீடுகளில் பார்த்திங்கன்னா இந்த எண்கள் நல்ல ஆற்றலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பச்சை, இளம் பச்சை மற்றும் வெள்ளை நிறங்கள் இந்த மாதங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். முக்கியமான சந்திப்புகள், அதேபோல் தேர்வுகள் மற்றும் தொழில் தொடர்பான நிகழ்வுகளில் இந்த நிறங்களை பயன்படுத்துவது சிறந்த பலனையை உங்களுக்கு கொடுக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பெருமாள் வழிபாடு, புதன் வழிபாடு, அதாவது புதன் பகவானினுடைய வழிபாடு மற்றும் அம்மனுடைய வழிபாடு மிகவும் சிறப்பான பலனையை கொடுக்குங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலைகளை பார்த்திங்கன்னா சமர்ப்பித்து வழிபடுவது கல்வி, தொழில் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. ஓம் நமோ நாராயணா அல்லது ஓம் பூம் புதாய நம என்ற ஒரு மந்திரத்தை பார்த்திங்கன்னா 108 முறை ஜபிப்பது உங்களுக்கு நல்ல பலனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதேபோல் பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மீதமுள்ள இந்த 15 நாட்கள், அதாவது ஆடி வெள்ளிக்கிழமைகள் வரும். ஸோ அந்த ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் ஆலயத்தில் சென்று நெய் தீபங்களை ஏற்றி மஞ்சள் மற்றும் குங்குமம் சமர்ப்பித்து வழிபடுவது குடும்ப ஒற்றுமை, செல்வ வளங்கள் மற்றும் மன அமைதியை பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் அல்லது கல்வி உதவி பொருட்களை பார்த்திங்கன்னா வழங்குவது மிகவும் நன்மையை தரக்கூடிய பரிகாரமாக சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முறையில் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள், முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிறந்த ஒரு முன்னேற்ற பாதையில் பார்த்திங்கன்னா நீங்கள் செல்வீர்கள். அதே போல் உங்களுடைய திட்டமிடலும் செயல்பாடும் பார்த்திங்கன்னா பல துறைகளில் சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும். மேலுமே உங்களுடைய ராசிநாதன் புதன் தொழில் ஸ்தானத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் பலம் பெற்று சஞ்சரிக்கின்றார். எனவே தொழில் முன்னேற்றங்களானது உண்டு. பங்குதாரர்கள் பார்த்திங்கன்னா பக்கபலமாகவே இருப்பார்கள். தங்கு தடைகள் தானாகவே விலகும். சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கின்றாரே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். உச்ச குருவினுடைய பார்வைகள் அவர் மீது பதிவதனால ஆரோக்கிய தொல்லைகளானது அகலக்கூடும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளுமே பார்த்திங்கன்னா அரங்கேறுங்க. வாழ்க்கை துணை வழியே வந்த பிரச்சனைகள் படிப்படியாகவே மாறும். மனதில் இருந்த ஒரு இனம் புரியாத கவலைகளானது அகலக்கூடுங்க. 9ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதனால தந்தை வழியினுடைய ஆதரவு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அவர்களினுடைய வழியே தனவரவுகளும் கிடைக்கும். அதேபோல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கடகராசிக்கு பார்த்திங்கன்னா புதன் செல்ல இருக்கிறார். அதனால் இவர் பார்த்திங்கன்னா உச்ச குருவும் பார்த்திங்கன்னா புதனோடு இணைவதனால உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக சொல்லலாம். கல்விக்காகவும் கலைக்காகவுமே எடுத்த முயற்சிகள் கைகூடுங்க. கடல் தாண்டி வரக்கூடிய தகவல் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். இளைய சகோதரர்களோடு இணக்கங்களானது ஏற்படுங்க. அரசு வழியில் வேலைக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது விண்ணப்பித்தவர்களுக்கு அது பார்த்திங்கன்னா இப்பொழுது கைக்கூடி வரக்கூடிய ஒரு நேரங்களாக சொல்லப்படுது. தொழிலில் புதிய பங்குதாரர்கள் இணைந்து பொருளாதார நிலைகளானது உயர வழிவகுத்து கொடுப்பார்கள். ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று பணிபுரியக்கூடிய வேண்டும் என்று விரும்பினால் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அதே போல் மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் இப்பொழுது மிதுனத்திற்கு வரும் பொழுது தொழில் மாற்றங்களானது உருவாகும். நடக்கும் தொழிலை பார்த்திங்கன்னா கெடுத்துவிட்டு புதிய தொழிலை தொடங்கலாமா என்று பார்த்திங்கன்னா நீங்கள் சிந்திப்பீர்கள். உடன்பிறப்புகளுக்கு வேலை கிடைத்து அதன் மூலமாகவே பார்த்திங்கன்னா உதிரி வருமானங்களானது கிடைக்கக்கூடும். கடன் சுமைகளுமே பாதிக்கு மேல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறையுங்க. இடம் பூமி விற்பனையினால் ஏற்பட்ட பிரச்சனைகளானது அகலக்கூடும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்ற முயற்சிப்பீர்கள். அங்காரக வழிபாட்டை முறையாக செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த காலகட்டங்களானது பார்த்திங்கன்னா இனிய காலமாக பார்த்திங்கன்னா மாறிடும் அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகின்றார். உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது நல்ல ஒரு நிலைகள் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தனவரவில் தடைகளானது ஏற்படும்.
இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இளைத்தார் மற்றும் இல்லத்தில் உள்ளவர்களினுடைய பகைகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. பண தேவையை முன்னிட்டு கடன் வாங்கக்கூடிய சூழல்களானது ஏற்படும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க இயலாது. தந்தை வழி உறவில் நெருக்கங்களானது குறையக்கூடும். பாகப்பிரிவினையானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாமதப்படும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.